இப்போ சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே இந்த நெக்கோட இந்த கோட்டில் இருந்து ஒரு 1 இன்ச் அளவு நம்ம சென்டரில் நம்ம வச்சக்கூடாது. நம்ம சென்டரில் வச்சா கப் சைஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக உட்காராது. கொஞ்சம் ஒரு 1 இன்ச் தள்ளி நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும்போது கப் சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 1 இன்ச் தள்ளி ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம நேராக ஒரு கோட் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மார்க் சுற்றால் எவ்வளோ வராது 38ல் 4 ஒரு பகுதி இந்த சென்டர் பாயிண்ட் வரும். பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வரும். இங்கேருந்து 9 இன்ச் இதுதான் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி நம்ம டாட் எடுக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த மையமாக வச்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே 1 இன்ச். இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி ஒரு இன்ச் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாட்டுக்கு முன்னே இதை பார்க்கலாம். இப்போ முன்பக்க கிராஸ் எந்த அளவுக்கு வெட்டணும் பாருங்கள். இது வந்துட்டு கரெக்டான பேக் சைடோட அளவு 14. இந்த 14 இன்ச்சில் இதுக்கு நேராக 1 இன்ச் மட்டும் தள்ளி ஒரு போட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் 1 இன்ச். இப்போ சில பேருக்கு வந்து இந்த 38 இன்ச்லேயே 4 சைஸ் நான் சொல்கிறது. இதுலேயே வந்து மார்பகம் பெருசாக இருக்கிறவங்க இந்த ஃபுல்லுமே 14 இன்ச் நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிராஸோட அளவுக்கு இல்லை ஒரு 6 இன்ச் தள்ளி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே 1 வச்சா இங்கே 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே 2.5 இன்ச்சும் இதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இது நார்மலாக எடுக்கிறாரு. நீங்கள் நான் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே பாருங்கள். நன்றி.